ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி பற்றின நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பேரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி காலையில் 2 மணிக்கிட்ட கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் 19,500 டோக்கன்ஸ் போல் கொடுத்தாங்க. சீக்கிரமாகவே இன்னைக்கு உண்டான கோட்டா இந்த இடங்களில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கேயும் இன்னைக்கு உண்டான கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பேரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு டோக்கன் வாங்கி நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்கள் கண்டினியூஸாக இப்போ ஹாலிடேஸாக இருக்கிறதுனால டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 15லேருந்து 20 மணி நேரம் ஆகலாம். க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த 3 நாட்களில் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு சர்வதர்ஷனமில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரணுங்கிற பிளானில் இருக்கிறீங்கன்னா நைட்டு கவுண்டர் கிட்ட ஒரு 9-10 இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. விஷ்ணு நிவாசம்லேயோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ. ஸோ தட் அவங்க 12 to 2 எப்போ கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுத்தாலும் நமக்கு ஷியோராக டோக்கன் கிடைக்கும். டோக்கன் தரிசனத்தில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1.5லேருந்து 2 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனம் இப்போ சொன்ன மாதிரி 15லேருந்து 20 மணி நேரம் ஆகலாம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. ஆன்லைனில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் க்ரௌட் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் மேக்ஸிமம் நம்ம 3லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். அவ்வளோ நேரம் கூட ஆகாது, அது கம்மியாக தான் இப்போதைக்கு ஆகிட்டுருக்கு. ஹெவி ரெயின் மாதிரி அலர்ட் எதுவும் இல்லை. திருமலாக்கும் திருப்பதிக்கும் லைட்டாக தூறல் வேணாலும் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா கொடை வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஆன்லைனில் சென்னை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, ஹோசூர்லேருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. கூடவே இப்போது மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் மதுரையில் புக் பண்ணிக்கலாம். மதுரை டு திருப்பதிக்கு இதே டிக்கெட் மதுரைக்காரவங்க ஆஃப்லைனில் கூட வாங்கிக்கலாம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் கேஎஸ்ஆர்டிசி கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நீங்கள் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து புக் பண்ணுற 300 ரூபாய் ஸ்பெஷல் எடிதர்ஸ் டிக்கெட் வாங்கிக்கலாம். போகும்போது ஆதார் வச்சுக்கோங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு பைசா வச்சுக்கோங்க. ஸோ மதுரைக்காரவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் கூட நீங்கள் நேரில் கூட போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆஃப்லைனில் வாங்குறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் செய்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. போகும்போது 9751406688 கேஎஸ்ஆர்டிசியோட கவுண்டர் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அவங்களோட நம்பர் இது கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் அங்கே புக் கேட்டுக்கோங்க. பட் நேர்லேயும் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் அதாவது பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தான் நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். வெறும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ போகும்போது ஆதாரும் காசும் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கலாம் நேரில் கூட. பட் போகும்போது இருக்குது இல்லைங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாதுங்கிறனால தான் உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எங்கேருந்து வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் வச்சுக்கோங்க, பஸ் டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் வச்சுக்கோங்க. ஆஃப்லைனில் அந்த மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்க போகிறாங்க. ஒரு 2-3 டேஸில் அவங்க டிக்கெட் வாங்கினாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நேரில் போய் கேட்டுக்கோங்க. இப்போ இல்லைன்னா நான் சொன்ன ஃபோன் நம்பரில் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் கேட்டுக்கோங்க. இல்லைன்னா ஆன்லைன்லேயே பெஸ்ட் ஆப்ஷன் புக் பண்ணிக்கோங்க. மதுரையிலேருந்து திருப்பதிக்கு பஸ் இருக்குது. சாயந்தரம் 5:45 போல் கிளம்புது இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து. காலையில் ஒரு 6-6:10 போல் திருப்பதிக்கு போய் சேரும் போல் மறுபடியும் திருப்பதிலேருந்து கிளம்புறது மதுரைக்கு சாயந்தரம் 6:30 மணி போல் கிளம்புது. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ மதுரையிலேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சியிலேருந்தும் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிட்டு போகிற பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம், பழனி, கோயம்புத்தூர், ஈரோட்லேருந்தெல்லாம் பஸ்ஸு விட்டுருக்குறாங்க திருப்பதிக்கு. அது ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். மறுபடியும் மேபி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா இப்போ புதுசாக ரீசெண்டாக தான் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலையெல்லாம் ஆட் பண்ணாங்க. இப்போது மதுரை, திருச்சி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் பழனி, கோயம்புத்தூர், ராமேஸ்வரம்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா கூட செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எவ்ரிடே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இடங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ ட்ரிச்சி பார்க்கலாம். TRI போட்டிங்கன்னா ட்ரிச்சி ஓப்பன் ஆகும். திருப்பதி
டிடிடியில் புக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை புக் பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திவ்யா நகர் ஹோமம் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் கிடைக்கல, வேறு என்ன வழி அப்படிங்கிறவங்களுக்கு இது பஸ் டிக்கெட்டோடையே சேர்த்தே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இதுவாக போயிடும். பஸ்ஸில் போய்ட்டு தரிசனம் போய்ட்டு நீங்கள் ரிட்டன் வந்துடலாம். இல்லையா பஸ் ட்ராவல் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மட்டும் வேணுங்கிறவங்க கூட இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ரேண்டமாக ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன். ட்ரிச்சிலேருந்து திருச்சிலேருந்து கிளம்புது. எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புதுன்னு சொல்லிட்டு 1 or 2 டேஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பஸ் டிக்கெட் அவைலபிலிட்டி பார்க்கலாம். அவைலபிளாக இருக்குது பாருங்கள். திருச்சியிலேருந்து திருப்பதிக்கு, ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து காளஹஸ்திக்கு, மதுரையிலேருந்து காளஹஸ்திக்கு கூட டைரக்ட் பஸ் விட்டுருக்காங்க திருப்பதி வழியாக போகிறது. சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 20 ரூபா போல் குறைச்சிப்பாங்க. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப் கூட ஆதார் இல்லாமல் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ நிறையா இருக்கும். ஓட்டர் ஐடி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியில். ஆஃப்லைனில் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி போகிறப்போ நான் ஆக்சுவலாக அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஆதாரோட வாங்க அப்படின்னாங்க. ஆஃப்லைனில் மதுரைக்கு போகிறீங்க, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வாங்க போகிறீங்கன்னா ஆதார் வச்சுக்கோங்க ஒரிஜினல். பட் ஆன்லைனில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பே பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ தரிசன டிக்கெட் தனியாக எடுத்துக்கலாம், பஸ் டிக்கெட் தனியாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் அங்கே போய் நம்மளை பஸ் டிக்கெட் மட்டும் வச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாமல் விடுவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்தால் திருமலாக்கோ இல்லை திருப்பதிக்கோ போய் ஏபிஎஸ்ஆர்டிசி கவுண்டரில் நீங்கள் அங்கே கூட வேணால் சைன் வாங்கிட்டு போங்க. பட் ஸ்பெஷாலிட்டி தரிசன டிக்கெட் மட்டும் க்யூவில் காமிச்சா போதும். ஒரு வேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே கூட போய் சைன் வாங்கிட்டு போகலாம். இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலை, தரிசன டிக்கெட் மட்டும் போதும், நாங்கள் பர்சனலாக அரேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கிறோம் அப்படிங்கிறதுல இல்லை, நீங்கள் பஸ்லேயே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில கண்டக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, டிரைவர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் ஸ்ட்ரிக்டாக அந்த தரிசன டிக்கெட்டும் கேட்குறாங்க. அதனால் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. மற்ற டேட்டுக்கு நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாடிஃபை சர்ச்சில் போய் கொடுத்துட்டு டேட் நீங்கள் மாற்றி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த தேதியில் அவைலபிளாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் பார்க்குற டேட்டில் இல்லை அப்படின்னா ஓங்கோல்லேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா, ஏன்னா எங்கேருந்து வேணாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ONGOLE ஓங்கோல் டு திருப்பதி போட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற பஸ்ஸில் நீங்கள் டைமிங்ஸ் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. நீங்கள் அது கூட புக் பண்ணிக்கோங்க ஏபிஎஸ்ஆர்டிசியில். ஆனால் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தான் நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். ஆல்ரெடி சென்னை, ஹோசூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கிருஷ்ணகிரிக்கு இருந்தது. இப்போது திருச்சிக்கும் மதுரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. வேறு எந்த ஊரில் ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓப்பன் பண்ணால் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிய வந்தாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். வாலண்டியர் சேவை பற்றின புக்கிங்ஸும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் வரல, எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். 20ஆம் தேதி போல் ஜென்ரலாக அடிஷ்னல் கோட்டாவும் 27ஆம் தேதி போல் ரெகுலர் கோட்டாவும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட்ஸ் எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த முக்கியமான அப்டேட், கருடா 3 எக்ஸ்பிரஸ் காலையில் 6:25 போல் திருப்பதிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும். சாயந்தரம் 4:30 மணி போல் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போகும். அந்த ட்ரெயின் ஜூலை 2ஆம் தேதி 9ஆம் தேதி கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை 2ஆம் தேதி 9ஆம் தேதி கருடா 3 எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகாது, திருப்பதிலேருந்து சென்னைக்கு வர்றது போகாது. டோட்டலாக கம்ப்ளீட்டாக கேன்சல்டுன்னு போட்டிருக்காங்க. பார்ஷியலி கேன்சல் கிடையாது. 2ஆம் தேதியும் 9ஆம் தேதி மட்டும்தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கருடா 3 எக்ஸ்பிரஸ் சென்னை டு திருப்பதி, திருப்பதி டு சென்னை போகிறது. நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிங்கன்னா ரீஷெடியூலில் நிறைய ட்ரெயின்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. சதர்ன் ரயில்வேஸ் ப்ரெஸ் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி வேறு எந்த ஊருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ட்ரெயின் ஆன் டைமில் தான் கிளம்புதா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணுறப்ப இருந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்போ தெரிய வந்தாலும் இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். திருப்பதிக்கு போகிற ட்ரெயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,499 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.04 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,384 பேர். 18லேருந்து 20 மணி நேரம் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆறுதா சொல்லியிருக்கிறாங்க. சிலாத்தோரணம் வரைக்குமே க்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் இப்போது வீக்கெண்டில் திங்கக்கிழமை லீவோடு சேர்த்து வர்றப்போ கொஞ்சம் அதிகம் ஆகலாம். ஸோ டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் உங்களுக்கு போகிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டோக்கன் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போங்க. அதுக்கு தான் இப்போ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நம்ம சேனல் செக் பண்ணிகிட்டே வாங்க. எத்தனை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது சுச்சுவேஷன், தரிசனத்துக்கு போகிறதுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.
தரிசன டிக்கெட் புக்கிங் ஈஸியாக கன்ஃபார்ம்டாக எப்படி பண்ணுறது, ரூம் புக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் குறிப்பாக அங்க பிரதட்சணத்துக்கு கேட்குறீங்க, ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக புக்கிங்க்கு முன்னாடியே. திருமலா திருப்பதியிலே நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள்லாம் இருக்குது. அதை பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாலண்டி சேவா, நிறைய சேவாஸ் திருமலாவில் டிடிடியோட மற்ற கோயில்களில் நடக்கிறத பற்றியும் டீட்டெயிலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தரிசனத்துக்கு போகிறப்பையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். டிடிடியோட புது போர்டு மெம்பர்ஸ் ஃபார்ம் ஆனான அதை பற்றின அப்டேட் இருந்தோன்னே இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோஸ் பார்த்துட்டு எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் நான் போடுற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், ஸோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.